ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் இவ்வளோ மோசமாக இருக்கிறது, அதனால் எங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு போகக்கூடாது. இதை நாங்கள் மீண்டு கொண்டு வந்து நாங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் ஒரு பக்கம் செய்வோம், இன்னொரு பக்கம் அதை மீட்டெடுக்க வேண்டுமானால் ஊழல்களை மிகப்பெரிய அளவில் அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவர்கள் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதை செய்தார்கள், அதற்கான பொலிட்டிக்கல் வில்லோடு அதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிக மோசமான இந்த நிதி நிலை அப்படிங்கிறத நாங்கள் எப்படி சரி செய்வோம் அப்படிங்கும்போது அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் கரப்ஷன் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்ட்டு. அப்போ அந்த கரப்ஷன் ஃப்ரீயாக இருந்தால் மட்டுமே இதை வந்து சரி செஞ்சிட முடியுமா? ஆனால் டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான தொகை டாக்ஸிங் த புவர்லேருந்து வரக்கூடியது. அவர்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் அது சீரழிக்குது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய அளவில் டொமஸ்டிக் அப்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஹெல்த் கேர் காஸ்ட்டு, ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட்டு, இன்றைக்கி நாங்கள் சர்வே எடுத்தோம்னா இப்போ ஈவன் சிட்டியில் சின்ன சின்ன சர்வேகள் நாங்கள் எடுக்கும்போது கூட இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டெல்லாம் வரும்போது இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, லீக்கேஜ் வந்து டான்ஜெட்கோல அதிக அளவில் இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து எந்த அளவில் கிடைக்கிற வகையில் இருக்குது? ஒரு ஹார்ட் டிஸ்க் 2 ஹார்ட் டிஸ்க்கு முக்கியமான ஆவணங்கள் இருப்பதை மட்டும் திருடிட்டு இது பண்ணிட்டு போனால் சந்தேகம் வரும் என்பதனால் அவர்கள் பல ஹார்ட் டிஸ்க்குகளை சேர்த்து திருடி இருக்கலாம். இப்போது நீங்கள் இந்த கதையை நம்புற மாதிரி இல்லை. என்ன கதை அப்படின்னா, ஒரு நிலக்கரி இறக்குமதியில் 6000 கோடி இழப்புனா 6000 கோடி அரசுக்கு கஜானாக்கு வர வேண்டிய பணம். அப்போ அதை நீங்கள் அந்த குற்றத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னா தானே அந்த பணத்தை நீங்கள் மீட்டெடுக்க முடியும். இப்போ இதுவரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இயக்குனராக இருந்தவர்களுக்கும் இப்போ அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்படும் போதே அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து நான் கேள்விப்படும் போது ஹீஸ் அ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர் அப்படின்னு கேள்விப்படுறேன். இன்னொரு சைடு வந்து பார்ட்டி ஃபேவர்டாக இருந்திருக்கிறாங்கன்னு விமர்சனங்கள் இருக்குது அவங்க மேலே. அப்போது வந்து தாவேகா அரசு அந்த இடத்துல அவங்கள நியமிக்கும் போது அப்போது உடனடியாக அறப்போர் இயக்கத்தோட கேசஸ் அப்படின்னு வரும்போதே உங்களுக்கே ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குது அவங்க சைடில்? சரி, இப்போ தான் 1 மாதம் ஆயிருக்கு. இதுவரை நம்ம அறப்போர் வழக்குகள் எதுவும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. அதுக்கான காரணமும் புரிகிறது. இப்போ தான் வந்திருக்கிறாங்க. தே மே டேக் சம் டைம். ஸோ அதனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இன்று வந்து நான் வந்து அதை ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சரியாக செய்வாரா இல்லையா என்ற ஜட்ஜ்மெண்ட்டை இன்று செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவங்களுக்கான காலகட்டம் 3 மாதத்துலேருந்து 6 மாத காலம் நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுக்கும் அவசியம். பட் நாம் என்ன சொல்கிறோன்னா, இப்போ உதாரணத்துக்கு அறப்போருடைய வழக்குகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 புகார்களில் ஸ்ட்ரெயிட்டவே இப்போ அவங்க எஃப்ஐஆர் போடணும்னா ஒரு 15 புகார்களில் எஃப்ஐஆர் போட்டுற முடியும். இன்னும் சிலதில் அவர்கள் அனுமதி வாங்கி கொண்டு வந்து போட வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். அந்த மாதிரி அவர்கள் கிட்டத்தட்ட 30 புகார்களில் எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் 3 மாதத்தில் 6 மாதத்தில் எப்படி இருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறையோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வைத்து தான் அவரை நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுவரை நம்ம காத்திருக்கலாம். ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பார்வையில் எப்படி இருந்தது? அது ஃபேக்சுவலாக தான் கொடுத்துருக்காங்கங்கும் போது கூட நிறைய லீக்கேஜஸ் இருந்ததை வந்து சுட்டி காமிச்சிருக்காங்க. குறிப்பாக மின்துறையில் வந்து அதிக அளவில் ஊழல் நடந்திருக்கு, மின்துறையில் தான் வந்து அதிக அளவு கடனும் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிருக்காங்க. ஓவராலாக ஒயிட் பேப்பர் குறித்த உங்களுடைய பார்வை? ஸோ இந்த ஒயிட் பேப்பர் இவங்க சப்மிட் பண்ணுறதுங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். கடந்த முறையும் 2021 ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தாங்க. இப்பொழுதும் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக இப்போ கொடுக்கப்பட்ட ஒயிட் பேப்பரில் அந்த லீக்கேஜஸ், அந்த கரப்ஷனை வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிஸ்டமிக் கரப்ஷன் வந்து ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. நம்மளுடைய ரெவென்யூ குறைந்திருக்குன்னா அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபி அது வந்து குறைந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன ஆட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மைனிங்லேருந்து வரக்கூடிய வருவாயெல்லாம் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு, அது இன்க்ரீஸே ஆகலை. அப்போ நீங்கள் குவாரி லைசன்ஸ் கனம்னாலும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறீங்க, ஆனால் அதுக்கு ப்ரப்போர்ஷனலாக வருவாய் வந்து உங்களுக்கு வரவே இல்லை. ஏன்னா எல்லாமே சட்டவிரோதமாக அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அது அவங்களோட காஃபர்ஸ் போயிருக்கு. இப்போ கூட 1 டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம்னு கடந்த அரசாங்கம் போட்டிருக்கிறாங்க. அதை கேன்சல் பண்ணி இவங்க அபராதத்தை வசூலித்தாலே 20,000 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்ய முடியும். அப்போ அந்த வருவாயில் இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கைட்லைன் வேல்யூ எங்கேயோ இருக்கும், மார்க்கெட் வேல்யூ எங்கேயோ இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000கணக்கான கோடி ரூபாய் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சிஸ்டமிக் கரப்ஷன் நடக்கக்கூடிய கரப்ஷனை
அவர்கள் இந்த ஒயிட் பேப்பரில் அக்னாலஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் இதிலேருந்து அவர்கள் ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் இவ்வளோ மோசமாக இருக்கிறது, அதனால் எங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு போகக்கூடாது. இதை நாங்கள் மீண்டு கொண்டு வந்து நாங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் ஒரு பக்கம் செய்வோம், இன்னொரு பக்கம் அதை மீட்டெடுக்க வேண்டுமானால் ஊழல்களை மிகப்பெரிய அளவில் அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவர்கள் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதை செய்தார்கள், அதற்கான பொலிட்டிக்கல் வில்லோடு அதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லேருந்து கண்டிப்பாக மீட்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏப்ரல் மாதம் ஒரு சம்பளம் கொடுப்பதற்கே மிகப்பெரிய அளவில் திணறினாங்க அரசாங்கம் அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்டது. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வந்து மீட்டெடுக்க வேண்டிய, இன்றைக்கி சம்பளம் மாதம் சம்பளம் கொடுப்பதே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது, இன்றைக்கி சொன்னாங்க இல்லையா 64% நீங்கள் வட்டி, சேலரி, பென்ஷன் மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கிறீங்க, கட்டாய செலவாக பே பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஏறிக்கொண்டே போச்சு அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய சதவீதம் குறைந்து கொண்டே வரும். மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள், மக்களுக்காக செலவு செய்யக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளுடைய பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதற்கான செலவுகள் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியை சரியான திசையில் ஒரு வளர்ச்சியை நோக்கியோ, உண்மையான மக்களுடைய வளர்ச்சியை நோக்கியோ நீங்கள் எடுத்துக்கொண்டு போக முடியாது. அப்போ அதை இன்றைக்கி இந்த வருவாயில் ஏற்படக்கூடிய இழப்பு, ஊழல்கள்னால ஏற்படக்கூடிய இழப்பை உடனடியாக அவங்க அட்ரஸ் பண்ணணும். செலவினங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இபிலெல்லாம் ஒவ்வொரு வருடமும் 80,000 கோடி ரூபாய், 90,000 கோடி ரூபாய் செலவாகக்கூடிய துறை. அதுவும் பெரும்பாலான அந்த தொகை வந்து தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்குவதெல்லாம் செலவு பண்ணுறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஊழல்கள் நடந்திருக்கு. நம்மளே புகார்கள் கொடுத்துருக்குறோம். நிலக்கரி ஊழல் 6,000 கோடி ரூபாய், தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கினதில் அதில் 50,000 கோடி ரூபாய் வரைக்குமே ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. நிலக்கரி டிரான்ஸ்போர்ட் பண்ணதில் 2,500 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் 400 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு ஊழல்களை நம்ம வந்து சுட்டி காமிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்மளுடைய டாரிஃப் கரண்ட் பில் ஏறி போச்சு. 60,000 கோடியிலேருந்து 1,00,000 கோடிக்கு அதனால் வந்து மின்சார வாரியத்துடைய வருமானம் அதிகமாச்சு ஏன்னா நம்ம கட்டக்கூடிய கரண்ட் பில்னால். ஆனால் செலவினங்களையும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏன் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க? 50,000 கோடி ரூபாய் இருந்த செலவினம் 2022-23 75,000 கோடியாக அடுத்த ஆண்டே அதிகரிக்கிறது. எந்த விஷயத்தில்? வெறும் பவர் பர்ச்சேஸில். அப்போது அதில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்து வந்தால் தான் அந்த மாதிரி வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அதன் மீது நீங்கள் விசாரணை நடத்தி அந்த செலவினங்கள் என்னங்கிறத பார்த்து கரெக்டாக கட்டுப்படுத்தணும். அதில் நடக்கக்கூடிய ஊழல்களில் ஒரு 20% நீங்கள் இன்றைக்கி கட்டுப்படுத்தினீங்கனாலே ஒவ்வொரு ஆண்டும் செலவழிக்கக்கூடிய ஒரு 3 லட்சம் கோடியில் 1.5 லட்சம் கோடி இந்த சப்சிடிஸ், கிராண்ட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பட்ஜெட்டில் வருது. அதை தவிர பொதுத்துறை நிறுவனங்களில் செலவினங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இபியில் 80,000 கோடி செலவு பண்ணுறாங்க, 80,000 90,000 கோடி செலவு பண்ணுவாங்க. மொத்தமாக கிட்டத்தட்ட 95,000 crores செலவு பண்ணுறாங்க மினிமம், சேலரிஸ் எல்லாம் சேர்த்து. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், சிவில் சப்ளைஸ், இந்த மாதிரி நிறைய பொதுத்துறை நிறுவனம், இது எல்லா செலவினங்களும் சரிங்கன்னா 3 லட்சம் கோடி வரும். அதில் நீங்கள் 20% ஊழல்களை நீங்கள் கட்டுப்படுத்தினீங்கனாலே கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 60,000 கோடி ரூபாய் உங்கள் பட்ஜெட்டில் எக்ஸ்ட்ராவாக இருந்து உட்காரக்கூடிய பணமாக இருக்கும். அதனால் சேவிங்ஸ். ஸோ இதை அக்னாலேஜ் பண்ணி இந்த சிஸ்டமிக் கரப்ஷனை அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் வில்லோட செய்யணும். இப்போ இந்த மிக மோசமான இந்த நிதி நிலை அப்படிங்கிறத நாங்கள் எப்படி சரி செய்வோம் அப்படிங்கும்போது அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் கரப்ஷன் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்ட்டு. அப்போ அந்த கரப்ஷன் ஃப்ரீயாக இருந்தால் மட்டுமே இதை வந்து சரி செஞ்சிட முடியுமான்னு ஒரு கொஸ்டின். சரி, நான் கரப்ஷன் ஃப்ரீயாக உங்களால் இதை மாற்ற முடிந்ததுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெவென்யூ டெஃபிசிட்டை முழுவதுமாக ஜீரோக்கு கொண்டு வந்துட முடியும். மாற்ற முடிந்ததுனான்னு குறிப்பிடுறீங்க. அப்போ மாற்ற முடியாததுக்கான நான் என்ன சொல்கிறேன், அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 20% நீங்கள் வந்து எக்ஸ்பெண்டிச்சரில் அட்ரஸ் பண்ணிங்கனாலே 50,000 60,000 கோடி ரூபாய் உங்களுக்கு அதிலிருந்து வரக்கூடிய அந்த சேவிங்ஸ் இருக்கும். ரெவென்யூவில் நீங்கள் இன்றைக்கி டாஸ்மாகில் வந்து அவுட் சைடு த எக்ஸைஸ் வந்து லிக்கர் சேல்ஸ் பயங்கரமாக நடக்குது அப்படின்னும் போது அதை எக்ஸைஸ்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அதை தனியார் மயமாக்க போகிறதாலாம் பேச்சுக்கள் வருது. அது டாஸ்மாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய எக்கனாமிக் மாடலே மிக மோசமான எக்கனாமிக் மாடல்னு சொன்னாங்க. ஏன்னா ஜென்ரலாக டாக்ஸிங் த ரிச் ஆர் டாக்ஸிங் த நீங்கள் எல்லாரையும் டேக்ஸ் பண்ணி அதுலேருந்து எல்லாருக்கும் செலவு பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான தொகை டாக்ஸிங் த புவர்லேருந்து வரக்கூடியது. அவர்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் அது சீரழிக்குது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய அளவில் டொமஸ்டிக் அப்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஹெல்த் கேர் காஸ்ட்டு, ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட்டு, இன்றைக்கி நாங்கள் சர்வே எடுத்தோம்னா இப்போ ஈவன் சிட்டியில் சின்ன சின்ன சர்வேகள் நாங்கள் எடுக்கும்போது கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலான ஆண்கள் தினமும் குடிப்பவர்களாக மாறிவிட்டார்கள்.
அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்கள் தான் முழுவதும் ஃபேமிலியை கவனிக்க வேண்டிய சுச்சுவேஷன். அவங்க வேலைக்கும் ஒரு பக்கம் போகணும், குழந்தைகளையும் கவனிக்கணும், அந்த வீடோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா சவரை தொட்டால் அந்த உதிரும், தண்ணி 2 நாள் 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வரும். இந்த மாதிரியான ஒரு மிக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் வாழக்கூடிய பெண்கள் வந்து லட்சக்கணக்கான பெண்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இப்போ அந்த 717 கடைகளை முதற்கட்டமாக மூடி இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ தாவேகா அரசு அப்படிங்கும்போது, அப்போ அது பாசிபிள்னா அப்போ எல்லா கடைகளையும் மூடுறது பாசிபிள் இல்லையா? கண்டிப்பாக மூட வேண்டும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூட வேண்டும். ஆனால் இது ஒவ்வொரு அரசாங்கமும் அவங்க அரசாங்கம் வரும்போது ஒரு சில கடைகளை மூடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு எஃபர்ட்டாக நின்றுடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம கேட்குறோம். ஸோ இதில் உங்களுடைய விஷன் என்ன? உதாரணத்துக்கு இந்த 717 கடைகள் மூடும்பொழுது கூட உள்ளுக்குள் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரெவென்யூ குறையாமல் பார்த்துக்கோங்க. அப்போ ரெவென்யூ குறையாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் பக்கத்தில் 2 கடை இருந்தால் அந்த ஒரு கடையை மூடிடுவீங்க. அதனால் ரெவென்யூ பெரிய அளவில் பாதிக்காது, மக்கள் இந்த கடையில் வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ பேசிக்கலி ஆனால் உங்களுக்கு ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விஷன் எப்படி இருக்கணும்னா, இன்றைக்கி வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய அளவில் அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி யோசிக்கணும்? ஒரு பக்கம் இவர்களை அடிமைத்தனத்திலிருந்து எடுத்துகிட்டு வரணும், வெளியே எடுத்துகிட்டு வரணும். நாளைக்கு மற்றவர்கள் குடிப்பழக்கத்திற்கு மிகப்பெரிய அளவில் அடிமையாகாமல் பார்த்துக்கொள்ளணும். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஒன்று, நீங்கள் இன்றைக்கி 50,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வரி வருமானம் இருந்தால் அதில் 1% தான் 500 கோடி ரூபாய், 1% தான் 500 கோடி ரூபாயாவது நீங்கள் ரீஹாபிலிட்டேஷனில் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆக்சசபிலிட்டியை குறைக்கிறது. அப்போது நீங்கள் ஒரு பகுதியில் அவர்கள் வந்து 5 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் ஒரு கடைக்கு போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. நாளைக்கு வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு புதிதாக 18 வயசு ஆகக்கூடியவங்க, 20 வயசு ஆகக்கூடியவங்கள்லாம் குடிப்பழக்கத்திற்கு உடனடியாக அடிமையாக மாட்டாங்க. அப்போ அந்த ஆக்சசபிலிட்டியை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரணும். இது உலகம் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபின்லாண்டில், ஆஸ்திரேலியாவில் நிறைய இடங்கள் ரிசர்ச் பண்ணதில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சசபிலிட்டி குறைஞ்சிது அப்படின்னா குடிப்பழக்கம் குறையுது அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட். இப்போ அந்த 717 கடைகளை மூடினதுனால ஒரு சின்ன அளவுக்கு கூட இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், அதோடைய எஃபெக்ட் இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் மயிலாப்பூரில் இப்போ இந்த பல்லக்குமானியம் ஏரியாவில் போகும்பொழுது அங்கே வந்து மிகப்பெரிய தாக்கம் டாஸ்மாக்னால இருக்கக்கூடியது. ஆனால் அந்த இடத்துல இப்போ மூடலை, முன்னாடியே மூடி இருந்தாங்க அங்கே கடைகள். ஏன்னா அங்கே மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால மூடி இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இது மூடினதுனால கண்டிப்பாக ஒரு லெவலில் எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது, இல்லைன்னா இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு அந்த பெண்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை வந்து பார்க்க முடிகிறது. அப்போ அந்த மாதிரியாக நீங்கள் வந்து கடைகளை மூட தான், நீங்கள் இன்றைக்கி 4000 கடை இருக்குன்னா இந்த கவர்மெண்ட்டுடைய விஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இன்னும் 2 வருடத்துக்குள்ளே நான் இதை 1 வருடம் 2 வருடத்துக்குள்ளே நான் இப்படி 2000 கடையாக கொண்டு வர போகிறேன். அப்போ இந்த 50,000 கோடிங்கிறத வரி வருமானம் 25,000 கோடியாக மாற வேண்டும். நீங்கள் வரி வருமானம் வந்து அப்படியே 50,000 கோடி டாஸ்மாக் பாட்டில் வாங்குறதுல இருந்து அப்போ குடிப்பழக்கம் குறையலன்னு அர்த்தம் 50,000 கோடியாகவே இருந்தால். ஸோ அதனால் நீங்கள் வந்து மேபி நீங்கள் லீக்கேஜஸ் அட்ரஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் ரெவன்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், அதனால இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ நீங்கள் எக்ஸைஸ்குள்ளேயே வராமல் பிளாக்லலாம் வித்துட்ருக்குறாங்க, அதுக்கு ஒழுங்காக நீங்கள் எக்ஸைஸ்குள்ளே கொண்டு வந்து பண்ணுவதன் மூலமாக நீங்கள் வருமானத்தை நீங்கள் ஈட்டலாம். ஆனால் கடைகளை குறைத்தீங்கன்னா வருமானமும் குறைய வேண்டும், ஆக்சசபிலிட்டி குறைய வேண்டும், மக்கள் குடிப்பழக்கம் குறைய வேண்டும், அதுதான் அதோடைய நோக்கமாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு கோலோட நான் வந்து இன்னும் ஒரு ப்ளூ பிரிண்ட் அவங்க போட வேண்டிய அவசியம் இருக்குது. நாங்கள் எப்படி வந்து, ஏன்னா ஒரு அரசுடைய கடமை என்ற என்னன்னா ஒரு மது விலக்கை நோக்கி, மது ஒழிப்பை நோக்கி வேலை செய்ய வேண்டும் என்றது தான் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியாக இருக்கிறது. அப்போ அதை அரசு பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது தனியாரிடம் கொடுப்பதால் இதற்கு தீர்வு கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டெல்லாம் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஆதாரம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிட முடியாது. அப்போது இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, லீக்கேஜ் வந்து டான்ஜெட் கோல அதிக அளவில் இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து எந்த அளவில் கிடைக்கிற வகையில் இருக்குது? அதான் இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனது என்பது அந்த திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குமோ என்ற சந்தேகம் மிக வலுவாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலகட்டம், எந்த காலகட்டத்தில் இது காணாமல் போனது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் சிபிஐ விசாரணை தூங்க வேண்டிய நேரம், ஒரு பக்கம் வந்து அமைச்சர் தொடர்ந்து நாங்கள் முறைகேடுகளை எல்லாம் இனி அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கிறாரு. உள்ளுக்குள்ளே ரெவ்யூ மீட்டிங்ஸ்லாம் பேசினதான் நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி பேசிய பிறகு அந்த காலகட்டத்தில்
திடீரென்று இவ்வளவு ஹார்ட் டிஸ்க் காணாமல் போகிறது அப்படின்னு சொன்னால், அப்போது இது ஏதோ ஒரு ஆதாரங்களை அழிப்பதற்கான வேலை என்று தான் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு மாதிரி திட்டமிட்டு இவர்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க் 2 ஹார்ட் டிஸ்க்கு முக்கியமான ஆவணங்கள் இருப்பதை மட்டும் திருடிட்டு இது பண்ணிட்டு போனால் சந்தேகம் வரும் என்பதனால் அவர்கள் பல ஹார்ட் டிஸ்க்குகளை சேர்த்து திருடி இருக்கலாம். இப்போது நீங்கள் இந்த கதையை நம்புற மாதிரி இல்லை. என்ன கதை அப்படின்னா, ஹார்ட் டிஸ்கெல்லாம் திருடிட்டு போய் பெங்களூரில் போய் விற்றுட்டாரு அப்படிங்கிறது. ஹார்ட் டிஸ்க்கு எவ்வளோங்க கொடுப்பாங்க பெங்களூருக்கு போனால்? பழைய ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு வர செலவு வேறு இருக்குது. பெங்களூரில் போய் விற்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் பழைய ஹார்ட் டிஸ்க்குலாம் என்ன ரேட்டு கொடுப்பாங்க? நான் 500 ரூபா கொடுப்பாங்களா, 1000 ரூபா கொடுப்பாங்களா தெரியல எனக்கு. அப்போது நீங்கள் ஒரு 18 ஹார்ட் டிஸ்கே திருடிட்டு நீங்கள் போனீங்கனாலும் அதுக்கு என்ன 9000 10,000 இல்லை 18,000க்கு மேலே கிடைக்காது. நீங்கள் அதுக்கு பெங்களூர் போயிட்டு வர செலவுலாம் இருக்குது. உண்மையிலேயே அவ்வளவு விஷயங்கள் வெறும் அந்த பணத்திற்காக செய்யப்பட்டது என்பது நம்பத்தகுந்ததாகவே இல்லை. இதன் பின்பு வேறு ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க்கோட பிளானோட இயங்கி இருக்கிறார்கள் இந்த தகவலை அளிப்பதற்காக என்று தான் தோன்றுகிறது. சிபிசிஐடி அதை விசாரிக்க வேண்டும். ஏன்னா இதில் ஆவணங்கள் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ப்ரூஃப் கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு விசாரணை அமைப்பே போய் தேடினாலும் அந்த இடத்துல அதற்கான தகவல் இருக்காது. அதோட காப்பீஸ்லாம் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரில எனக்கு தெரிந்து இல்லை. எனக்கு தெரிந்து அது இல்லை. அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய தகவல்கள் இது வரைக்கும் மீட் எடுத்திருக்கிறோன்ற அஃபிஷியலாகவும் எதுவும் இல்லை. ஸோ விச் மீன்ஸ் அந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன இருந்தது, என்ன காணாமல் போனது என்பது நமக்கு தெரியாது. கரெக்டாக. ஸோ இது வந்து சிபிசிஐடி பண்ணணும். ஏன்னா அவர்கள் அதை அழித்திருந்தார்கள் என்று அந்த டேட்டாவை அழிச்சிருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அதெல்லாம் காட்டும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்கணும். ஸோ இந்த விசாரணை துரிதமாக செயல்பட்டு அவங்க யாரா, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் டேட்டா அவர்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, யார் ஃபோனில் பேசியிருக்கிறாங்க, யார் மிச்ச வாட்ஸ்அப் மற்ற விஷயங்கள் மூலமாக எப்படி அவர்களுக்கு செய்தி போயிருக்கிறது, இது போன்ற விசாரணைகள்லாம் ரொம்ப துரிதமாக எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்லேருந்து மற்ற விஷயங்கள்லாம் விசாரணையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெட்வொர்க் என்ன என்பதெல்லாம் தெளிவாக கண்டுபிடிக்கப்பட்டு அதன் மீது உடனடியாக விசாரணை நடத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ப்ரைவேட் கான்ட்ராக்டர் போய் இந்த ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல் இதை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ப தகுந்ததாக இல்லை. மின்வெட்டு பிரச்சனை தொடர்ச்சியாக தாவேகா அரசு பொறுப்பேற்றதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து அதுக்கான ரீசன் நிறைய சொல்லப்படுது. அதாவது முந்தைய அரசு வந்து ப்ராப்பராக வந்து தரமான பொருட்களை கொள்முதல் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் பண்ணலை, அதனால இந்த மாதிரி மின்வெட்டு பிரச்சனைலாம் வருது. அப்போது லீக்கேஜ் இவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கும்போது அப்போ அந்த தரமற்றது அப்படிங்கிற விமர்சனம் கூட சரியாக தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு அதான் தரமற்றது ஒன்று. ரெண்டாவது இப்போ இந்த மாதிரி லோடு வந்தால் அது தாங்க மாட்டேங்குது, தாங்காமல் வெடிக்குது, இது பாகுது அப்படின்னா இப்போ அந்த மாதிரி அதோடைய குவாலிட்டி என்னவாக இருந்திருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நாங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கொண்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எங்ககிட்ட நிறைய பேர் வந்து சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து 34 பேர் சேர்ந்து எப்படி ஒரே விலையை கொட்டேஷன் கொடுத்து சந்தை மதிப்பை விட அதிகமாக கொடுத்து இப்போ உங்கள் மோசடி பண்ணியிருக்கிறாங்கிறதெல்லாம் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, கரெக்டு. ஆனால் உண்மையிலேயே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஃபீல்டுக்கு வந்துதா நீங்கள் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தரத்தில் நடக்கக்கூடிய அந்த அதோடைய தரம் வந்து அதில் இருக்கிறது தான் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இன்ஃபேக்ட் ஒரு கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாரு, அதற்கு முன்பாக நம்மளே ஆதாரத்தையும் கொடுத்துருக்குறோம். 100 kVA டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை பண்ணணும். ஆனால் ஃபீல்டில் அவர் சப்ளை பண்ணது 63 kVA, டெண்டர் வாங்கினது 100 kVAக்கு. இதன் மீது அந்த கான்ட்ராக்டர் மீது நடவடிக்கை கூட இவர்கள் எடுக்கவில்லை. ஏன்னா இது அப்போது ஒரு 63 kVA தான் அவர் ஃபீல்டில் சப்ளை பண்ணுறாருன்னா அப்போ அந்த அதிகாரியும் இன்வால்வ் இல்லை அந்த கூட்டு சதியில். அவர் தானே செக் பண்ணுவார். இப்போ குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு பர்சன் இருப்பாங்களே, வந்து இறங்கினோன்னா அது 63 kVAவா 100 kVAவா என்ன சப்ளை பண்ணியிருக்கிறாருன்னு செக் பண்ணி தானே அவங்க எடுக்கணும். அப்போ அந்த அதிகாரியும் அதில் இன்வால்வ்டாக தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தரம் இல்லாத இப்போ 100 kVAன்னு போட வேண்டிய இடத்துல நீங்கள் 63 kVA கொண்டு போய் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? வெடிக்க தான் வெடிக்கும். அப்போ இந்த மாதிரியான தரத்திலும் பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கிறது கடந்த ஆட்சி காலங்களில், கடந்த 10 ஆண்டுகளில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
அப்போ அதை சீர் செய்வதும் இப்போ இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகிறது. ஒரு பக்கம் வந்து டபுள் மடங்கு கடன் வந்து வாங்கியிருக்காங்கங்கிறது ஒரு கவலையை அளிக்குது. அப்படிங்கும்போது அதோடைய அந்த சுமை வந்து டைரெக்டாக மக்கள் மேலே தான் விழுகுது. அப்போ ஒவ்வொரு தனிநபருடைய கடனும் வந்து டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்கு. அப்போ 1,28,000ங்கிறது பேரபுளா? அதுக்கு மெயினான ரீசன் இப்படி தனிநபருடைய தலையில் இவ்வளோ சுமை இருக்குன்னா அதுக்கு காரணமும் அந்த லீக்கேஜ் தானே இருக்கும். மிக மிக முக்கியம். இரண்டாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம மேலே இந்த 1,00,000 இந்த கடன் அதிகமானது மட்டும் இல்லை, கடன் அதிகமானதோடு நின்றுருச்சு, நம்ம தலையில் எந்த சுமையும் ஏற்றி வைக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேறு விஷயம். நம்மளோட கரண்ட் பில்லும் ஏறிடுச்சு ஏற்கனவே, நம்மளோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் பயங்கரமாக ஏற்றிட்டாங்க இல்லையா? ஆனால் டேக்ஸ் மூலமாக வரக்கூடிய வருவாய் கம்மியாக, வருவாய் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அப்போது நீங்கள் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமாக எலக்ட்ரிசிட்டியில் மட்டும்தான் 60,000 கோடியிலேருந்து 1,00,000 கோடிக்கு வருவாய் இன்க்ரீஸ் ஆன மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் வந்து மைனிங்கு மற்ற நிறைய விஷயங்கள் வர வேண்டிய வருமானம் எல்லாம் இவங்க பயங்கர லீக்கேஜ். ஈவன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வர வேண்டிய ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் ஒன்றுமே வரல. நீங்கள் மாற்றவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ கைட்லைன் வேல்யூ வந்து நாங்கள் ஒரு புகார் கொடுத்துருக்குறோங்க. ஒரு கீதான ஒரு சீஃப் இன்ஜினியரை அவங்க போய் G ஸ்கொயரில் ஒரு பிளாட் வாங்குறாங்க. கைட்லைன் வேல்யூ 3,500 ரூபாய். 3,500 ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க 3,500 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி கணக்கு அமைக்கிறாங்க. G ஸ்கொயர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க வெப்சைட்டில். இந்த பிளாட் வந்து சதுரடி 10,500 ரூபாய் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. 10,500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது 3,500 தான் ஸ்கொயர் ஃபீட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. பக்கத்து பிளாட்டே டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாங்கியிருக்கிறாங்க. அதே லே அவுட்டுக்குள்ளே அவங்க 10,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கும் 10,500 தானே கொடுத்துருப்பாங்க. இவங்க 3,500 என்ன பண்ணுறாங்க, ஒயிட் மணியாக கொடுக்குறாங்க. மீதி 7,000 என்னவா கொடுத்துருப்பாங்க. அப்போது பிளாக் மணி, இவங்க வாங்கின லஞ்ச பணத்தெல்லாம் அங்கே பண்ணியிருப்பாங்க. ஒரே நாளில் பிளாக் மணியாக ஒயிட் மணியாக மாற்றிடுறீங்க நீங்கள் இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இல்லையா? அப்போது இதில் இந்த மீதி இருக்கக்கூடிய 7,000க்கு சதுரடிக்கு வர வேண்டிய ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அரசாங்கத்துக்கு வராது. ஏன்னா கைட்லைன் வேல்யூ நீங்கள் 3,500 தான் வச்சுருக்கிறீங்க, மார்க்கெட் வேல்யூ 10,500 இருக்கும்போது கைட்லைன் வேல்யூ நீங்கள் 3,500 வச்சுருக்கிறீங்க. அப்போது இதன் மூலமாக அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஊழல் செய்பவர்களும் அவங்களோட கருப்பு பணத்தை ஒயிட் மணியாக மாற்றிக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 3,500 தான் வருமே தவிர மீதி 7,000க்கு வராது. அதுலேயும் டிரான்ஸ்பரன்சி வரணும். அப்படிங்கும்போது அதையெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணால் மேபி இந்த குற்றங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டிஜிட்டைஸ் மட்டும் கிடையாது, டிஜிட்டைஸ் கண்டிப்பாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து இந்த மாதிரியான மெஷர்ஸ். நீங்கள் கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூவையும் மேட்ச் பண்ணுறது, எப்படியெல்லாம் லூப் ஹோல் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ சிலது பிளான் அப்ரூவலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வாங்கக்கூடிய லஞ்சத்தை நீங்கள் முழுவதுமாக டிஜிட்டைஸ் செய்வது மூலமாக அதை தடுக்க முடியும். ஆனால் இந்த கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து உதாரணத்திற்கு ஒருவர் அங்கே டாக்குமெண்ட் ரைட்டர்னு ஒருத்தரை வச்சுக்கிறாங்க. டாக்குமெண்ட் ரைட்டர் மூலமாக தான் பெரும்பாலும் லஞ்சம் வாங்கப்படுகிறது. நீங்கள் வந்து அங்கே சப் ரிஜிஸ்ட்ராரே எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் அசிஸ்டண்ட்டை சப் ரிஜிஸ்ட்ராராக போட்டு, ஏன்பா நாளைக்கு நீ வந்து மாட்டினாலும் உனக்கு நீ சஸ்பெண்ட் ஆகி ஆனாலும் நீ வந்து ஆல்ரெடி 1 கோடி 2 கோடி சம்பாதிச்சு சஸ்பெண்ட் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் இருந்தாலும் நீ இருக்கிறதுக்கு தயாராக இருக்கியா அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அவர்களிடம் கேட்டு அதற்கு தயாராக இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் தான் சப் ரிஜிஸ்ட்ராராக போடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து சப் ரிஜிஸ்ட்ராராக இருக்க வேண்டியவர்கள் சட்டத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படிச்சிருப்பாங்க. ஆனால் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சட்டமே தெரியாது. நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை கொண்டு வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை கொண்டு வந்து வேறு ஒருத்தருடைய நிலத்தை காஞ்சிபுரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார்லாம். இன்றைக்கி அந்த பாலசுப்ரமணியம் அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாலசுப்ரமணியம்லாம் மிகப்பெரிய மோசடி செய்திருக்கிறார். திருச்சி லேண்டை கொண்டு வந்து அது செக்ஷன் 28ன்னு ஒன்று இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில். அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ உங்களுடைய லேண்டு 2 இடத்துல நீங்கள் விற்கிறீங்க, உங்களுடைய லேண்டு இருக்குது, இப்போது பக்கத்தில் இருக்குது, ஆனால் 2 வில்லேஜில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் மொத்தமாக இன்னொருத்தருக்கு விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2த்தையும் சேர்த்து ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வைக்கலாங்கிறதுக்காக செக்ஷன் 28 வச்சுருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, திருச்சி லேண்டை காஞ்சிபுரத்தில் வேறு ஒருத்தருடைய லேண்டை வந்து போலியாக விற்கணுங்கிறதுக்காக திருச்சி லேண்டையும்
காஞ்சிபுரத்தில் ஒரு சும்மா ஒரு 5 சென்ட், இப்போ திருச்சியில் ஏக்கர் கணக்கில் லேண்டு, காஞ்சிபுரத்தில் ஒரு 5 சென்ட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்போ இதோடைய ஓனரும் எக்ஸாக்டாக சேமா அப்படிங்கிறதையே செக் பண்ணாங்க. வேறு ஆட்களாக இருக்கக்கூடிய இது மாதிரி செக்ஷன் 28 மிஸ்யூஸ் பண்ணி பயங்கரமாக ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் விளையாடி இருக்கிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தருடைய நிலத்தை கொண்டு போய் வேறு ஏதோ மாவட்டத்தில் வித்துடுறாங்க. இப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூட தெரியாது. அப்புறமா போய் ஈசி போடும்போது தான், வேறு ஒரு நாள் ஈசி போடும்போது தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம லேண்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் மோசடிகள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது ஒரு மேஜர் க்ளீனப் ஆஃப் அஃபீஷியல்ஸ், இவங்க எல்லாருமே பல லெவலில் தேவைப்படுகிறது. அப்போ ஊழலை ஒழிக்கிறது முழுமையாகங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்தான். அது நம்ம வந்து படிப்படியாக குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறைத்து ஒழிப்பதை நோக்கி வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது நம்ம என்னைக்கு ஒழிப்போம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நம்மளுடைய கடமை, நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை, ஒரு குடிமகனுடைய கடமை, ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்ன அப்படின்னா, நாம் நேர்மையாக இருப்பதும் அதே நேரத்தில் ஒரு அரசாங்கம் நேர்மையாக இயங்குவதை நோக்கியும் நாம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக இந்த மின்துறை ஆகட்டும், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அந்த எம்சாண்டு கொள்முதல், அதில் வந்து ஏதோ இழப்பு வருது அரசுக்குன்னெலாம் சொல்லிட்டு உங்களோட இன்டர்வியூஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்போது இவ்வளோ செக்டார்ஸில் இவ்வளோ மோசடிகள் அப்படிங்கும்போது அப்போது ஏழை மக்களுடைய அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாமையே போகும். அது சோஃபார் வந்து இப்போ ஊழலற்ற ஆட்சிங்கும் போது நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே வந்து எங்கள் வீடியோஸ்லேயே நிறைய பேர் அது ரிலேட்டடாக போடும்போதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது, அப்போது இது ஃபுல்லாக இப்போது ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நிறைய கேசஸ் கொடுத்துருக்கீங்க. அப்போது சோஃபார் அதில் ஆக்ஷன்ஸ்ன்னு இது வரைக்கும் என்ன எடுக்கப்பட்டிருக்கு, இனிமே அது எவ்வளோ எடுக்கப்படணும்னு இருக்குல்ல? ஏன்னா இங்கே ஆக்ஷன்ஸ், உதாரணத்துக்கு நான் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த புகார் மீது இன்று வரை ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை. அந்த மாதிரி பல புகார்கள் இருக்கிறது. நீங்கள் அதுவும் நம்மளுடைய புகார்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தடியாக இருக்கும். என்னென்னா புகார் மட்டும் கிடையாது, அதற்கான அனைத்து ஆதாரங்களையும் சேர்த்து நாம் இணைக்கிறோம். இப்போ நம்ம வைத்தியலிங்கம் வழக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எப்படி ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸோடைய நிறுவனத்துலேருந்து எப்படி 30 கோடி ரூபா அவருடைய மகன் நிறுவனத்துக்கு போச்சுங்கிற ஆதாரங்கள்லேருந்து, ஒவ்வொரு கம்பெனிக்கும் யார் ஓனருங்கிறதுலேருந்து, எப்படி காமன் டைரக்டர் இருக்கிறாங்கிறது எல்லா தகவலையும் நம்மளே சேகரித்து நம்ம கொடுக்குறோம். அப்போ இதன் மீது நீங்கள் முதல்ல எஃப்ஐஆர் போட்டு தான் நடவடிக்கையாக ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது ஆதாரங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒரு என்கொயரிக்கு போகலாம். ஆனால் ஆதாரங்கள் இவ்வளவு இருக்கும்போது நேரடியாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து தான் நீங்கள் விசாரணையை துவங்க வேண்டும். அப்போது அந்த முதல் தகவல் அறிக்கையை நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கே பயங்கர டிலே, வருடக்கணக்கில் டிலே பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இன்றைக்கி வந்து அதுதான் நடந்திருக்கு கடந்த ஆட்சி காலங்களில். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா, விரைவாக துரிதமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதுலேருந்து பணம் முறையும் நம்ம ரெக்கவர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு நிலக்கரி இறக்கு மேலே 6000 கோடி இழப்புனா 6000 கோடி அரசுக்கு கஜானாக்கு வர வேண்டிய பணம். அப்போது அதை நீங்கள் அந்த குற்றத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னா தானே அந்த பணத்தை நீங்கள் மீட்டெடுக்க முடியும். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அரசு வந்து கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மீண்டும் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் தொடர்ச்சியாக பேசலாம். முதல்ல அறப்போர் இயக்கத்தோட இந்த முன்னெடுப்புகளுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஈவன் வந்து நான் வரும்போது கூட நினச்சிட்டே வந்தேன், இதனால உங்களுக்கு மிரட்டல்கள் எதுவும் வராதா அப்படின்ட்டுலாம். ஸோ ரொம்ப அது சேஃபாக இல்லாத போதும் இந்த முயற்சியை வந்து தொடர்ச்சியாக மேற்கொள்கிறதுக்கு வாழ்த்துக்கள். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். தேங்க்யூ சார்.